நம்ம சமுதாயமே இப்போ ஒரு ஸ்குவிட் கேம் போல மாறிட்டு வருதுன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? ஒரு கடலால் ஒரு மீனை கூட தாங்க முடியலைன்னா அது எப்படிங்க கப்பலை சுமக்கும்? அது போல தான் இந்த மனுஷங்களோட பசி கடிகாரத்தில் சிக்கின இயற்கையோட சிதைவும்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டில் காளையோட வலிமையை அடக்கி விளையாடுறப்போ அது வீரமாக நமக்கு தெரியுது. அதுவே தெருநாய்க்கு சுதந்திரம் இருந்தால் அது ஆபத்துன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு விலங்கோட வலிமையை அடக்கிறது வீரம்னா இன்னொரு விலங்கோட சுதந்திரத்தை அடக்கிறது பயம்னு ஒதுங்கி போயிருவீங்களா? மனுஷன் நாடோடியா தெரிஞ்சப்போ அவனோட பயம் ஒரு ஓனாய் இனத்தில் இருந்து சில ஓநாய்களை மட்டும் பிரித்து அதுக்கு உணவும் பாதுகாப்பும் கொடுத்து வீட்டு நாயாக மாற்றிக்கிச்சு. இது பின்னாடி நாகரிகம் வளர்ந்தப்போ அந்த இனத்துக்கூட இருந்த சோஷியல் கான்ட்ராக்டை முடிச்சுக்கிட்டு அதோட பசிக்கு பரிதாபம்னு ஒரு விலையை நம்ம வச்சோம். ஆனால் ஒரு சந்ததியாக அவன் கூட வாழ்ந்து பழகின அந்த ஓநாய்கள் அதோட வேட்டையாடுற இயல்புல இருந்து விலகி இன்னைக்கு தெருவில் தெருநாயா நிற்கிறப்போ நமக்கு அந்த பரிதாபத்துக்கு பசிங்கிற விலையை கொடுக்க முடியலைங்க. அப்போ நம்ம பாதுகாப்புக்கு பழக்கி விட்ட பண்புல பரிணமிச்ச அந்த இனம் இன்னைக்கு எல்லைக்குள்ள புதுசாக யாராச்சும் வரும்போதும் அலர்ட் ஆகுது. இந்த ஐட்டன் சென்சஸ் வச்சு 1993 மும்பையில் 3330 கிலோ வெடிப்பொருட்களை கண்டுபிடிச்சி சஞ்சீர்ங்கிற நாய் 2000 பேரோட சாவை தடுத்திருக்கு. இதே போல் குஜராத்தில் பள்ளி வளாகத்தில் கத்தி உள்ள புலி இருந்ததை எச்சரித்து படிக்கிற குழந்தைங்க எத்தனையோ பேரை ஒரு தெருநாய் காப்பாற்றிருக்கு. இங்கே தெருநாய் கடிச்சு 20,000 பேருக்கு மேலே சாகுறாங்கன்னு கோபிநாத் சொன்னதில் எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. 3 வருஷத்துக்கு சேர்த்தாலும் 125 பேர் சேர்த்ததா தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தோட இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராமோட ரிப்போர்ட் சொல்லுதுங்க. இதுவும் சரியா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா கவுண்ட்ல வந்திருக்காது. இப்படி பிரச்சனையை எமோஷனல் ஃபேக்டர்ஸ் வச்சு பெரிய தப்பை சின்ன வட்டத்துக்குள்ள நிறுத்திட்டா எப்படிங்க? எத்தனையோ இடத்துல ஆழ்துளை கிணறுல விழுந்து குழந்தைங்க சாகுறாங்க. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? மொட்டை மாடி மேலே நாய் வந்து தள்ளிவிட்டா நிறைய குழந்தைங்க விழுந்து சாகுறாங்க. ஒரு குழந்தைய ரேப் பண்ணிட்டு போறவனும் சட்டத்திலேருந்து தப்பிச்சு வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காப்பகம் கட்டி விட்டுட்டா ஒரு பிரச்சனைக்கு பொதுவாக சொல்ற பதில் சமூகத்தில் பரவாதுன்னு நினைக்கிறேங்க. இப்படி பேசுற மனித நேயர்கள் கிட்ட ஒன்று கேட்குறேன். மனுஷன் எங்க போய் யாரை வேணாலும் பிரச்சனை பண்ணலாம், கொள்ளலாம். அவன் பண்ற தப்புக்கு எல்லைங்கிறது வகுக்கப்படலைங்க. இதை எப்படி நிறுத்துவீங்க? நாய் கடிச்சா ஒருத்தன் வீட்டுக்கு 10 நாய் வச்சு பார்த்துப்பீங்களான்னு கேட்குறீங்க. நீங்க நியூஸ் பார்க்கறத விட்டுட்டு ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறவன், ஒரு தெருவை விட்டு இன்னொரு தெருவுக்கு போறவன் எல்லாரையும் வீட்டுக்கு ஒரு மனுஷன்னு சேர்த்துப்பீங்களா? இந்த பிரச்சனையை ஒரு ஜாதியை சொல்லி இந்த ஜாதிக்காரன் வாழ்ற ஊர்ல எல்லா நாயும் நிம்மதியா இருக்குடா அப்படின்னு ஒரு விஷயத்த பரப்புனானுங்கன்னு வைங்க. அப்போ வரும் மனிதாபிமானம் வெளியே. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அவங்க ஈகோவை ட்ரிகர் பண்ணி விட்டா தாங்க மனிதாபிமானத்திலிருந்து எல்லா மானமும் வெளியே வரும். இன்னும் சிலர் நாய் மேலே கருணை காட்டுற நீங்க சிக்கன் சாப்பிட்றது சரியான கேள்வி கேட்பாங்க. நான் ஒரு பேச்சுக்கு கேட்குறேங்க. ஒரு விபச்சாரின்னு சமூகத்தில் முத்திரை குத்துன ஒரு பொண்ணு அந்த இடத்துல நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பேசினா ஒரு பொது கண்ணோட்டத்தில் அவங்க அந்த விஷயத்தில் பேச என்ன தகுதி இருக்குன்னு கேட்பீங்களா? இல்லைனா நியாயம் யார் பேசினாலும் ஒன்று தானே எடுத்துப்பீங்களா? இதை விட கொசு கடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குற அறிவுஜீவிக்கு அவர் பாஷையில் பதில் சொல்லணும்னா கொசு பண்ணையில் இறக்கி விட்டுட்டு அப்படியே கரப்பாம்பூச்சை ரெஸ்டாரண்ட்டில் இறக்கி விட்டுட்டு வந்துடுவாங்க. உங்களை போல வீட்டுக்கு குப்பை தின்ன நாய்க்கு தட்டு வச்சு அதை பாதுகாக்க அது கழுத்தில் சங்கிலியை போட்டு கூண்டில் விட யோசிக்க மாட்டோம். இங்கே கொசுவை நாங்கள் அடிச்சு கொள்கிற பதிலை நீங்கள் எங்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சை கேட்டு திருப்பூரில் 2 நாளில் 8 நாய்களை கொண்டானுங்க. இதுக்கு என்ன பதில் வச்சிருப்பீங்க?